இப்போ பல பேரால, பெரும்பாலான மக்களால இந்த மாதிரி நாடுகளுக்கு போக முடியாது. இல்லையா? அவங்க வாழ்க்கை சூழல் அதை அனுமதிக்காது, அவங்கள பொருளாதார சூழல் அதை அனுமதிக்காது. இப்போ உங்களை போல நீங்க அங்க போய் உங்களால ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வர முடியாது, உங்க மைண்டையே ஒரு மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வர முடியாது. இன் சென்ஸ் அந்த மாதிரி மனிதர்களுக்கு உங்களுடைய அறிவுரையாக என்னவாக இருக்கும்? இல்லை, அதாவது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எப்படி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை அதை பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், கிட்டானோ படங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஷாட் வரும். கடலுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு துளியாக அவர் நிற்பார். அது என்னன்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கு முன்னால், ஒரு கடலுக்கு முந்தி ஒரு மனிதன் எவ்வளோ சின்னமாக இருக்கிறான்றதை ஜக்ஸ்டாபோஸ் பண்ணுறதுக்காக அவர் அடிக்கடி அந்த ஷாட்டை ரெக்கரண்ட்டாக காட்டுவார். ஏன்னா நம்ம இந்த ஏதோ ஒரு வகையில் இந்த மண்ணில் இருந்தோம், இந்த தண்ணியில் இருந்தோம், இந்த மரங்கள்ல இருந்தோம், இந்த காற்றில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம டீப் டவுன் நம்மளுக்கு பொதிந்து போன நம்மளுடைய அன்கான்ஷியஸ்லாம் வெளியே வருது. அது ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா, இப்போ காலையில் ஒருத்தர் பார்க்குறோம், அவரை பார்த்தோன்னே அவர் 10 வருஷம் அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஏறுற கார், நமக்கு ஏறுற சைக்கிள், நம்ம ஏறுற ஸ்கூட்டர், நம்ம போகிற வேலை செய்கிற இடம், நம்ம பார்க்குற மனிதர்கள், ஏன் நம்ம மனைவி, ஏன் நம்ம புருஷன், நம்ம குழந்தைகள், எல்லாமே நம்ம இதுக்கு தான் நம்ம இயங்கிட்டே இருக்க முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல நம்மளுடைய அகல பார்வைக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நம்ம இங்கே மெட்ராஸ் இருக்கவங்களும் இந்த பக்கத்தில் பீச் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு கூடையில் ஏதோ தோசையோ ஏதோ இட்லியோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ட்ராவல் பண்ணி போனால் ஒரு ஓரத்தில் உட்கார முடியும். இதையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.